ஏன் தான் இந்த வெங்கட் சார் இப்படி இருக்கிறாரோ, டெய்லி எவ்வளோ ஒர்க் தராரு, முடிச்சு போகிறதுக்குள்ளேயே நைட்டு 10 o'clock ஆயிடுது. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. ஏய் வர்ஷி. என்ன ரியா மேம்? ஒன்றும் இல்லை, காலையில் அந்த ஃபைலை நீ தந்து சைன் வாங்க சொன்னல, அது சார் சைன் பண்ணிட்டாங்களாம். நான் போனேன், ஒன்றை தான் வர சொன்னாங்க. அதனால நீயே போய் வாங்கிட்டு வந்துடு, ஓகேவா? அது இல்லை மேம், நீங்களே வாங்கிட்டு வந்துருங்களேன். ஐயோ, ஆதி சார் ஒன்றை தான் வர சொல்லியிருக்காரு. இப்போ ஏதாவது சொன்னால் திட்டுவார். என்ன வச்சு அப்படியே நின்று யோசிச்சுட்டே இருக்க? டைம் ஆகிட்டே இருக்கு சார், திட்ட போகிறாரு, சீக்கிரமாக போ. மேம் வேற வழியே இல்லையா மேம்? கண்டிப்பாக நான் தான் போய் ஆகணுமா? ஐயோ, நாங்கள் யாராவது போனால் அப்படியே எங்களை திட்டி வச்சிருவாரு. சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துரு. ஓகே மேம். ஐயோ, இவன் இப்போ எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கான்? சரி போவோம். அப்படி என்ன தான் பேசிடுவான்? அப்படி அளவுக்கு மிஞ்சி பேசினானா அன்னைக்கு மாதிரி 2 அடி அடிச்சுட்டு வந்துடணும். பொண்ணுங்கன்னா என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க? இப்படிப்பட்டவங்களுக்காக பயந்து பயந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எங்கேயுமே நம்ம முன்னுக்கு வரவே முடியாது. போவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். வர்ஷினி, எங்கே போகிற நீ? ரஞ்சித் சார், அது வந்து ஆதி சார் கிட்ட ஒரு ஃபைல் சைன் வாங்க கொடுத்துருந்தேன் சார், அதை தான் வாங்க போயிட்டுருக்கேன். எனக்காக கொஞ்சம் நீங்களே அதை வாங்கி தந்துடுவீங்களா? அவரே நீ தான் வரணும்னு சொல்லியிருக்காரா என்ன? ஆமாம் சார், அப்படிதான் ரியா மேம் சொன்னாங்க. ஐயோ, அப்படி இருந்தா நான் போனேன்னா என்ன அப்படியே கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. நீயே போய் வாங்கிக்கம்மா. ஐயோ, எல்லாரும் இப்படி பயப்படுறாங்களே, என்னதான் பண்ண? ஓகே, நம்மளே போவோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ மறந்துட்டோமே, நகுல் சார் தான் சொல்லியிருக்காரே, ஆதி சார் எப்போ வர்ஷினியை கூப்பிட்டாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு. ஓகே, நகுல் சார் கிட்ட உடனே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சைன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைலை தாங்க. ஃபைலா? என்ன ஃபைல்? யார் நீங்க? இப்படி பின்னாடி திரும்பி நின்றுக்கிட்டா எனக்கு எப்படி ஃபேஸ் தெரியும்? உங்க குதிரவால் மட்டும்தான் தெரியுது. இவன் ஒருத்தன் சைன் பண்ணி தரவும் மாட்டான். இனி மணிக்கு ஒரு கணக்கில் வம்பிருப்பான். ஓ, அப்போ நிஜமாவே உங்களுக்கு நான் யாருன்னு தெரியல பின்னாடி பார்க்கும்போது? ஆமா, தெரியல. எதுக்கு இப்படி பல்ல இழிச்சிட்டு கிடக்கும்? ஓகே, சீக்கிரம் சைன் பண்ணி தாங்க சார், கிளம்பணும். எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மனசா, பேசலாம். சார் ப்ளீஸ், அன்னைக்கு பேசின விஷயம்னா அதை பற்றி திரும்ப திரும்ப பேச வேணாம். அன்னைக்கே நான் உங்ககிட்ட அதில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓ, இப்போ என்ன ஆச்சு? எல்லாத்தையும் நீங்களே இப்படி முந்திரி கொட்ட மாதிரி பேசினா எப்படி? ஏதாவது நான் சொல்ல வந்தேன்னா அதை கேட்கணும்னு அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன் தானே? என்ன சொல்லுங்க. இப்பதான் தப்பி போன்னு இருக்கு, சீக்கிரமா சொல்லி தொல்லடா. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, அன்னைக்கே உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்ற மாதிரி, அதே மாதிரி தான் இந்த ஆதியம். ஏதாவது ஒன்று வேணும்னு அடம்பிடிச்சா அது கண்டிப்பா வேணும். அது அவன் காலடியில விழுற மாதிரி செஞ்சிருவான், அவ்வளவுதான். ஸோ அதனால மறுபடியும் அதே விஷயத்த சொல்லி சொல்லி உன் பின்னாடி அலையிற ரகம் நான் கிடையாது. அப்போ ஓம் பின்னாடி நான் வருவேன்னு சொல்ல வரியா? வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மானச வர்ஷினியும் அந்த மாதிரிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். ஓகே, பார்க்கலாம் என் காலடியில வந்து நீ விழுறியா இல்லையான்னு. ஓகே, அந்த விஷயத்த விட்டுடலாம். சார் ப்ளீஸ், சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லிடுங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு. திமிரு ரொம்ப தாண்டி உனக்கு. நத்திங் மனசா, பெருசா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது, ஆர்டர் அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஆர்டரா? அடுத்து என்ன குண்டத்துக்கு போட போறான்னு தெரியலையே. ஓகே, கொஞ்சம் தைரியமா பேசி வைப்போம். சார், நீங்க ரிக்வெஸ்டா சொன்னாலும் ஆர்டரா சொன்னாலும் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது வேலை விஷயமா ஏதாவது இருந்தா மட்டும் கண்டிப்பா நான் கேட்கறேன். ஓகே, ரொம்ப தெளிவா தான் இருக்கீங்க மேடம். நீங்க இருந்துதானே ஆகணும் சார், இல்லனா இந்த சொசைட்டில அவங்கவுங்க இயலாமே பயன்படுத்திட்டு மானத்துக்கே வேலை பேசிடுவாங்களே. அப்பா, பதிலெல்லாம் படு பயங்கரமா இருக்கே. ஓகே, குட், இப்படிதான் இருக்கணும். ஐயோ, உங்களோட காம்ப்ளிமெண்ட் எதுவும் எனக்கு தேவையில்லை. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க, எனக்கு கிளம்பணும். அப்பா, தொம்மா துண்டு இருந்துட்டு என்னம்மா பேசுறா? வாய் கொஞ்சம் அதிகம் தாண்டி உனக்கு. பெருசா ஒன்றும் கிடையாது. உன் கூடவே ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்குமே, அவ பேர் கூட ஏதோ யாழினி. ஆமா, என்ன இப்போ அதுக்கு? ஒன்றும் இல்லை, நீங்க யாழினி கூட தான் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதுக்கு என்ன இப்போ உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஷிப்ல ஆஃபீஸ்க்கு வெளியில வச்சுக்கோங்க. ஆனா இந்த யாழினி கிட்ட நீ பேசுறது எனக்கு அவ்வளவா பிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவ என்னோட ஃப்ரெண்டு. அவகிட்ட நான் பேசுறேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன?
ஓ அப்படியா மேடம்? இங்க பாரு, நான் சொல்றத முழுசா கேளு. அவ உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா இந்த கம்பெனிக்கு நீ கடன் பட்டிருக்க, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த கடனுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. அதுக்காக நீங்கள் மந்த்லி என் சேலரியிலேருந்து பிடிச்சிட்டு தானே இருக்கீங்க. வேணும்னா என்னோட ஃபுல் சேலரியை கூட பிடிச்சிக்கோங்க. அதுக்காகலாம் என் ஃப்ரெண்டை விட்டு தர முடியாது. ஏய், கொஞ்சம் வாயை மூடுறியா நீ? இங்க பாரு, எனக்கு நீ சிரிச்சு பேசி இப்படி சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் உண்மை. நீ என் கம்பெனிக்கு கடன் பட்டிருக்கங்கிறதுனால மட்டும் சொல்லல. உன்னோட திமிரு, இந்த பேச்சு இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதான் சொல்றேன். ஓ ஏய், ஃபைனலா சொல்றேன், இந்த யாழினி கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாது. அப்படியே நீ தனியா நிக்கணும், யாருமே இல்லாம தனியா நிக்கணும். சார் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீ கதறணும். அந்த அளவுக்கு நான் வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஐயோ என்ன சார் இப்படியெல்லாம் ஓப்பனாகவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் தகுதிக்கெல்லாம் என்னோட திமிரு உங்களுக்கு பெருசாக தெரியுதா என்ன? நான் சொல்றதுதான் ஃபைனல். நீ யாழினி கிட்ட பேசுறத நிறுத்திக்கிறது தான் நல்லது. ஓ முடியாதுன்னா? ஓ முடியாதுன்னா வேலையை விட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். ஓகே சார், எனக்கு ரொம்ப ஹாப்பி. எப்பண்டா என்னை வேலையை விட்டு நிப்பாட்டுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயையோ இதை விட ஹாப்பி எனக்கு எதுவுமே இல்லை. ஐயோ, நான் உங்களை வேலையை விட்டு நிறுத்துறத பத்தி பேசல மேடம், யாழினிய வேலையை விட்டு நிறுத்துறத பத்தி தான் பேசினேன். ஐயோ யாழினியை வேலையை விட்டு நிறுத்த போறானா? அவங்க அம்மா அவளை திட்டி தீத்துருவாங்களே. வேற வேலை கூட உடனே கிடைக்காது. என்னால எதுக்கு அவளுக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம்? சார் நான் திமிரா நடந்திருக்கேன்னா என்ன பத்தி சொல்லுங்க. அதுக்காக எதுக்கு அவ வேலையை பறிக்கிறீங்க? இந்த மாதிரி கேவலமா எல்லாம் ஏன் சார் நடந்துக்கிறீங்க? ஓஹோ, நான் கேவலமா நடந்துக்கிறேனா? ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இவன் ஒத்தைக்கு தான் பேசுவான். நம்மளாம் வாயை மூடிட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கணும். சரி ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாமா? நான் உன்கிட்ட கேவலமாவே நடந்துக்கிட்டாலும் பரவாயில்லை, ஆனா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. எனக்கும் உனக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. அது இப்ப சொன்னா கூட உனக்கு புரியாது, ஆனா சொல்ல வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நான் சொல்றேன். பட் அந்த யாழினி கிட்ட நீ இனிமே பேசக்கூடாது. அப்படி அவகிட்ட நீ இன்னுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சது, அவளோட வேலையை உடனே பறிச்சிடுவேன். டேய் மச்சான், நீ இங்கேயாடா இருக்க? டேய் வேற எங்கடா இருப்பேன்? என்னோட ரூம்ல தானே இருப்பேன். இப்ப தானே பேசிட்டு போனேன், மறுபடியும் இதுக்கு உடனே வந்திருக்க? அது இப்போ இவங்கிட்ட என்ன சொல்லலாம்? ஒரு முக்கியமான விஷயத்த பேச மறந்துட்டேன் மச்சான், அதான் உடனே வரேன். ஓஹோ, அத போன்லயே பேசிருக்கலாமே, அதுக்கா இவ்வளவு தூரம் ஓடோடி வரீங்க? இல்லடா, அது வந்து ஏய் வர்ஷினி, நீ கூட இங்க தான் இருக்கியா? ஆமாம் சார், ஒரு சைன் பண்ண கொடுத்துருந்தேன், அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஓகே ஓகே, நான் கீழே வரும்போது வாங்கிட்டு வந்து தரேன். நீ கிளம்பு. நாங்கள் 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓஹோ சார், அவளை காப்பாத்தி விடுறதுக்காக இப்படி அறக்க பறக்க வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. ஏய் வர்ஷிமா கொஞ்சம் நில்லுடி, உன்கிட்ட பேசணும்னு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஐயோ யாழி இங்கேயா வெயிட் பண்ணிட்டு நிற்கிறா? என்ன பண்ணுறது? அவள் எப்படியுமே கேட்பாளே, ஏன் பேச மாட்டேங்கிறான்னு. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சொல்லி ஆளுமா. ஏய் வர்ஷிமா, இப்பெல்லாம் நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறடி. சாப்பிட போகும்போது கூட எனக்கு வேலை இருக்குன்னு சாப்பிட வர மாட்டேங்கிற. பேசுறது கூட கம்மி தான். ஏன்டி என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற? எனக்கு என்னவோ நீ வேணும்னு என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு தோணுதடி. ஐயோ சாரி ஆளுமா, நான் உன்னை இப்படி கஷ்டப்படுத்துவேன்னு நினைக்கவே இல்லடி. ஆனால் எனக்கு வேற வழியே தெரியலடி. என்னால் நீ சஃபர் ஆகுறத என்னால் தாங்கிக்கவே முடியாதடி. அதனால தான் நானே இப்படி பண்ணுறேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்லையாலு, எனக்கு நிஜமாவே வேலை இருக்கு. வெங்கட் சார்லாம் எவ்வளோ வேலை கொடுக்குறாரு. நான் 10 o'clock அப்புறமா தாண்டி ஆஃபீஸ்ல இருந்தே போறேன். அதனால தான் பிஸின்னு போயிட்டு இருக்கு. என்னவோ சொல்ற வர்ஷி, ஆனா சின்ன வயசுல இருந்தே நான் உன் கூட தான் இருக்கேன். உனக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலும் என்னால உன் கண்ணை பார்த்தே கெஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா நீ ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்க, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. பட் ஓகே, நீ எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா உனக்கு ஏதாவது கஷ்டம்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு வர்ஷிமா. என்கிட்ட மறைக்காம நீயே அந்த கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காத. ஐயோ யாழு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. எனக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேன்னா என்ன? அப்படியெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, விடு. என்னவோ என்ன சமாளிக்கிறடி, பரவாயில்ல பார்த்துக்கோ. ஏய் கங்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா என்ன? இப்படி அழுது அழுது உடம்புக்கு எடுத்துக்காத, அது ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். ஏங்க நீங்க நான் அழுறத மட்டும்தான் பாக்குறீங்க, ஆனா உங்களுக்குன்னு கவலை எதுவும் இல்லையாங்க? கவலை இல்லைன்னு யாரு சொன்னா கங்கா? அதுக்காக நம்ம அழுதுட்டே இருக்க முடியுமா என்ன? நீயே சொல்லு. மிச்சம் இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான் கடமைக்கு. எங்க நீங்க உண்மையே சொல்லுங்க, என் பொண்ணு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் ஒரு விவரமும் தெரியலையா?
நான் எதுக்கு கங்கா பொய் சொல்ல போறேன், அதுவும் உன்கிட்ட. அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு விவரம் தெரிஞ்சா நம்ம ஏன் கங்கா இப்படி உட்கார்ந்து மாத்தி மாத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க போறோம். அவ இருக்கிற இடமே தெரியலையே. ஆனா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா, அது மட்டும் தெரியும். ம் என்ன ஏதுன்னு தெரியாம எப்படியெல்லாம் கவலைப்படுறோம். எத்தனை வருஷம் ஆகுது? 22 வருஷம். பெத்த பொண்ணு முகத்தை கூட பார்க்க முடியாம பாவிகளா நின்றுட்டு இருக்கோமே. கங்கா அவ அப்பவே வந்து அவளுக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்ம அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். அப்படி விசாரிக்காம விட்டதால தானே என் பொண்ணு. எங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க இப்படி கஷ்டப்பட்டா எப்படிங்க? சரி கங்கா, அங்க பாரு, இப்படியே அழுதுட்டு இருக்காத. கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும், கண்டுபிடிச்சிடலாம். நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன் இல்லையா. போலீஸ் ஸ்டேஷன்லயும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாரம் போய் கேட்டுட்டு தானே இருக்கோம். எனக்கு என்னமோ ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது நடக்கணும்னா நம்ம ஆதிக்கிட்ட சொன்னாதான் நடக்கும். அவங்கிட்ட சொல்றதா? அவங்கிட்ட அவன் அத்தையை பத்தி பேச்சு எடுத்தாலே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறானே, அப்புறம் என்னத்த சொல்ல? அவன் இன்னும் அவனோட அப்பன் சாவுக்கு நம்ம பொண்ணு தேவாதான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கான் கங்கா. என்ன பண்றது? அது ஒரு ஆக்சிடென்ட் எவ்வளவோ சொல்லி அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அது சரிதான். ஆனா நம்ம பையனாவது ஒரு வார்த்தை நம்ம பொண்ணு எங்க இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி இருக்கலாம் இல்லையா. அவன் கூடவே அந்த உண்மையை இப்படி புதைஞ்சு போயிடுச்சே. அவன் ஏதோ அவனோட தங்கச்சியை நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு அவன் இஷ்டத்துக்கு எல்லா உண்மையும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டான். கடைசியில அவனுக்கு அப்படி ஒரு முடிவு, நமக்கு இப்படி ஒரு முடிவு. நம்ம பொண்ணும் இவ்வளோ நாளாக நம்மளை தேடி வரலையேங்க. அதான் எனக்கு ஒரு மாதிரி நெருடெல்லாம் இருக்கு. என்னமோ ஏதோ அவ அவ புருஷன் கூட சந்தோஷமா இருந்தா சரிதான். இந்நேரத்துக்கு அவளுக்கு எத்தனை குழந்தைங்களோ என்னமோ தெரியல கங்கா. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் இருக்கு, அது மட்டும் தெரியும். ஆமாங்க, நம்ம பையன் கூட கடைசியாக பேசும்போது சொல்லிட்டு இருந்தானே, தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கா அப்படி இப்படின்ட்டு. கண்டிப்பா 2 குழந்தைங்களாவது இருக்குல்லங்க? இருக்கும் கங்கா, கண்டிப்பா 2 குழந்தைங்களாவது இருக்கும். அவ பொண்ணுக்கு இந்நேரத்துக்கு கல்யாணம் ஆயிருக்குமாங்க? இருக்காது கங்கா, கல்யாணத்துக்காவது அவ நம்மள கூப்பிட்டுருப்பாளே, கல்யாணம் எல்லாம் ஆகியிருக்காது. எங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருப்பான்னு சொல்றீங்க? அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்கும். அவ பெரிய மனுஷி ஆயிருப்பா, எதுக்குமே நம்மளுக்கு கூப்பிடலையேங்க. பிடிவாதக்காரி கங்கா அவ. அவ காதலிக்கிறேன்னு சொன்னப்பவே நம்ம ஒத்துக்கலைங்கிறதுக்காக இவ்வளோ நாளாவா பிடிவாதமா இருப்பா? நம்ம பெத்தவங்க தானங்க. அவ நம்மள தேடி வருவா கங்கா, நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. ஏங்க அவ பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருந்தா நம்ம ஆதிக்கு அவளையே முடிச்சிட்டு இருக்கலாம். எவ்வளோ நாள் கனவு கண்டுட்டு இருக்கேன் தெரியுமா? கங்கா நீ கனவு காணலாம், அதுக்காண்டி அளவுக்கு அதிகமா கனவு காணாத. ஆதி தேவா பேரை கேட்டாலே டென்ஷன் ஆகுறான். அதுல அவன் பொண்ணையே அவனுக்கு கட்டி வைக்கிறது பத்தி நீ கனவு காண்ற. மறந்துடாத, அவன் எப்படி எப்ப ரியாக்ட் பண்ணுவான்னு உனக்கே தெரியும். ஏங்க நீங்க அவனோட தாத்தா தானே, இப்படி எல்லாத்துக்கும் அவனுக்கு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? ஏன் நீ இவ்வளவு பேசுறியே, அவன் எதுக்கு வரும்போது நீ தைரியமா ஏதாவது பேச வேண்டியது தானே. நீங்க ஏங்க என்ன இப்படி போட்டு விடுறீங்க? அத்தை மாமா